படம் வந்து நம்ம பூஜை போட்டு ஷூட்டிங் பண்றது கூட பெருசு இல்லை. இன்னைக்கு ப்ரமோஷன் பண்ணி அது கொண்டு போய் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு உரிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும். இல்ல அண்ணாமலை சார் என்ன பேசினாருன்றது எனக்கு தெரியாது. ரஞ்சித் பேசுனதை நான் பார்த்தேன். பட் அது அவங்களுடைய அபிப்பிராயம் தானே, அப்படியே விட்டு போக வேண்டியதுதான். சினிமா வேற, அரசியல் வேற. ஆனா சினிமால இருந்து அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சம்பாதிக்கிறவங்க இது பண்றவங்க உலகம் பூரா எவ்வளவோ கோடீஸ்வரங்க இருக்காங்க. ஆனா நம்ம சினிமாக்காரன் ஏதாவது சம்பாதிச்சுட்டா, சினிமாக்காரன் ஏதாவது பணம் வாங்கிட்டா மட்டும் பேசுவாங்க. அதுனா அதுக்கு ஒரு கவர்ச்சி. அதான் நட்சத்திர அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. பட பூஜை போடுறாங்க, அதுக்கு வந்து எல்லா நடிகரும் வரணும். ஆக்சுவலா யோகி பாபு வந்து ஆடியோ லான்ச்சிங் வரதே கிடையாது. இது எப்படி பாக்குறீங்க? எங்க அவரை பார்க்க முடியலன்னு கேள்வி கேட்டு எங்க எப்படி பாக்குறீங்கன்னா, அவர் வந்து பிஸியா இருக்காருப்பா. அவர் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து தூங்காம கொல்லாம ராத்திரில வந்து 3 மணிக்கு போய் படுத்துட்டு கிளம்புற மணி 7 மணிக்கு எழுந்து வருது. அதே மணி கிளம்புற 6 மணிக்கு போய் தூங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் கிளம்பி அவர் வேற பூஜையெல்லாம் பண்ணுவாரு. குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பூஜைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா கண்டிப்பா வந்து தலையை காமிச்சிட்டு போவான். காலையில ஓகே தான். சப்போஸ் ஆடியோ லான்ச் வச்சு அது ப்ரமோஷன் தனியா கூப்பிடும் போது கூட வரது இல்லையே. இல்ல வேலை இல்ல அன்னைக்கு அப்படின்னா கண்டிப்பா வருவோம். எனக்கு யோகி பாபு பத்தி தெரியும். ஏன்னா நானும் என்னோட படங்கள்ல என் கூகுள் குட்டப்பல்ல ஃபுல் டைம் இது பண்ணியிருக்கேன். நல்ல கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர், நல்ல ஒரு நாலேஜ் உள்ள நடிகர். அதனால வந்து யோகி பாபு மேல எந்த குறையும் எனக்கு தெரியல. கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவாரு. யாருக்கு ஏற்கனவே கொடுத்த ஒரு டேட் வந்து பூஜை நம்ம வந்து அப்ப அந்த நேரத்துல சொன்னாரு. இவர் பூஜை முந்தா நாள் தான் சொன்னாரு. ஸோ அந்த நேரத்துல அதை கேன்சல் பண்ணிட்டு வர முடியாது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி வரணும் இல்லையா? அது மாதிரி ஆடியோ லான்ச் கூட முன்னாடியே அவர்கிட்ட டேட் வாங்கி இந்த டேட்ல ஆடியோ ரிலீஸு, இந்த டேட்ல ப்ரொமோ நீங்க வந்தாகணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி அந்த டேட்டை அவர் கொடுத்துட்டு அப்புறம் வரலாம் தான் நம்ம குறை சொல்லணும். கொடுக்காம நீங்க வந்து இஷ்டத்துக்கு கூப்பிடும் போது எப்படி வருவாங்க? அவர் நடிச்ச படம் சின்ன படத்துக்கு வர மாட்டாங்க. நிறைய பேர் நிறைய ப்ரொடியூசர் வந்து வருத்தப்பட்டு தெரிவிக்கிறாங்க. அப்போ அது வந்து பெரிய படங்களுக்கு போல அப்படின்னா பெரிய படங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால போறாருன்னு நினைக்கிறேன் பெரிய படத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது அவரு என்னமா இல்லைன்னு தெரியாது. நான் நினைக்கிறது அப்படி. ஒரு பெரிய படங்கள்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நாளைக்கு வந்து நம்ம மதிக்கல அப்படின்னா அது பெருசா பேசப்படும். சின்ன படத்துக்கு போல அப்படின்னா அவ்வளவு பெருசா பேசப்படாது. விஜயகாந்த் சார் இறந்தாங்க அன்னைக்கு வந்து அவர் சமாதிக்கு போறாரு. ஆனா அவர் படத்தோட ஆடியோ லான்ச் பிரசாத்ல நடக்குது. ஆனா அங்க வரல. அவரு விஜயகாந்த் இதோட பெருசா நினைச்சிருக்கலாம். அது தப்பு இல்லையே. அது அவரு டைமிங்னு ஒண்ணு இருக்குல்லப்பா எல்லாருக்குமே. நீங்க கூட இங்க வரும்போது நடுவில் ஏதோ ஒரு வேலை இருந்தா போயிட்டு வரீங்கன்னா ஏன் போறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா உங்களை யாராவது? போயிட்டு வந்தா பரவாயில்ல. அது வேற ஏதாவது காரணம் இருக்கும். பேமெண்ட் ஃபுல்லா கொடுத்துருக்க மாட்டாங்க. டப்பிங்க்கு முன்னாடி பேமெண்ட் கேட்டிருப்பாரு, கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை மீறி டப்பிங் பேசி கொடுத்துருப்பாரு. அப்போ செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு இருப்பாங்க. ரிலீஸுக்கு முன்னாடி அது கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு இருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அந்த ப்ரொடியூசருக்கு என்ன கஷ்டமோ எல்லாம் பார்க்கணும்ல. நம்ம ஒருத்தருக்கு குறை சொல்றதுலயே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அவருக்கு என்ன சூழ்நிலையோ அதனால. ஆனா அப்படி வந்து மற்றவங்களை மதிக்காத ஒரு மனுஷன் தான் இவரு அப்படின்னு சொல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவ்வளவு டைட் ஷெட்யூலையும் இந்த படத்துக்கு கதை கேட்டு டேட் ஒதுக்கிருக்காரு. இந்த படத்துக்கு டேட் கொடுக்குறாருன்னாவே நீங்க புரிஞ்சுக்கலாம்ல அவரு. ஏன்னா இவரு சீனியாரிட்டி அவருக்கு தெரியும். அதனால இவரு மற்ற பெரிய படங்கள் கொடுக்குற அமௌண்ட் இவரு கொடுக்க முடியாது அவரால். ஸோ இந்த படத்துக்கு என்ன வேல்யூவோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு கொடுக்க முடியும். அதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் பண்றாருல்ல. அப்பனா ஒரு நல்ல மனுஷன் தானே. அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? எல்லாம் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே சில குறைகள் இருக்கதான் செய்யும். அதனால வந்து நம்ம அவங்கள மட்டம் தட்டிடக்கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கட்டுமே, எல்லா படங்களும் நல்லா ஓடட்டுமே. அவர் ப்ரமோஷன் வந்ததுனாலதான் அந்த படம் வந்து ப்ரமோஷனாலன்றதுலாம் சொல்ல முடியாது. அவர் வரலங்கிறது இப்ப இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க பேசி அந்த படம் பேர் என்ன வரலன்னு சொன்னீங்களா? அந்த படம் பேரு தூக்குதரை பாருங்க, இப்ப பெருசாயிடுச்சு. தூக்குதரைக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுல்ல. அதே போல பெரிய படங்களுக்கு வந்து ஈஸியா தியேட்டர்கள் கிடைக்குது. எல்லா சின்ன படங்கள் இப்போ சமீப தூக்குதுறையில கூட மாஸ்டர் மகேந்திர கூட பேசுற சின்ன படங்களுக்கு தியேட்டர் ஒதுக்கி கொடுங்க. பூஜை போடும்போது நம்மளுக்கு வந்து பிரம்மாண்டமா எல்லாம் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் தியேட்டருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு, சேர்க்க ஆரம்பிச்சாங்க நிறைய படங்கள். ஆமா, அதுக்கு காரணம் வந்து பட்ஜெட் தான். அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் என்ன வியாபாரம் ஆகும், சரி வியாபாரமே ஆகாதா, சரி இந்த படத்தை வந்து தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கணும். இல்லைன்னா எடுக்கக்கூடாது. இதை நான் வந்து
நான் ஒரு படம் பண்ண போறேன்னு வந்து சொல்ல அன்னைக்கே அவர்கிட்ட கேட்டேன், நீ படம் பண்ற சரி, இதை கொண்டு போய் தேட்டருக்கு சேர்ப்பியா, தேட்டருக்கு சேர்க்கிற அளவுக்கு உன்னால இது பண்ண முடியுமான்னு. இல்லை மஞ்சு சார் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய இருக்காங்க, எல்லாம் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் 2-3 பெரிய ஃபைனான்சியர்ஸ் எல்லாம் சொன்னார், அவங்க எனக்கும் தெரியும், அவங்க ஏற்கனவே சினிமாவில் இருக்காங்க, அவங்க எல்லாம் கூட ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ ஒரு படம் வந்து நம்ம பூஜை போட்டு ஷூட்டிங் பண்றது கூட பெருசு இல்லை, இன்னைக்கு ப்ரமோஷன் பண்ணி அது கொண்டு போய் தேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு உரிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும். இப்போ சின்ன படங்கள் தேட்டருக்கு கொடுக்க மாட்டோம், அவங்கள போய் கேட்டால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. சின்ன படங்கள் போட்டால் சார் கம்மியாக தான் ஆள் வராங்க, அப்போ எனக்கு பார்க்கிங்லேயும் காசு வராது, அப்புறம் எனக்கு வந்து கேன்டீன்லேயும் காசு வராது, அப்புறம் இந்த சின்ன படங்களை நான் போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அதனால நம்ம சின்ன படங்கள் பண்ணும்போது அட்லீஸ்ட் குறைஞ்ச தேட்டர் ஒரு 100 தேட்டர் அந்த மாதிரியாவது 100 தேட்டர் வரைக்கும் நம்ம வந்து சின்ன ஸ்க்ரீன்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதை வந்து வாடகை கட்டி அதை ரிலீஸ் பண்ணி அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே பிக்கப் ஆகுது இல்லை, அங்கேருந்து அவனுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிடும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எங்கெங்கிருந்தோ ஈசல் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் தோத்தவங்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க. இது வந்துகிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. சினிமா வந்து என்றைக்குமே வாழும், சினிமாவெல்லாம் அழிக்க முடியாது, பரிணாமங்கள் தான் மாறும். ஓடிடி அது இதுன்னு கொஞ்சம் மாறுமே தவிர சினிமா என்றைக்குமே இருக்கும். நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன், என்னுடைய அசிஸ்டண்ட் சேரன் பண்ண படம், அது வந்து அவ்வளோ நல்ல பேர் வந்திருக்கு அந்த இதில் ஓடிடியில், அதை போய் வாழ்த்திட்டு வந்தேன். அது ஜேர்னின்னு, சேரன்ஸ் ஜேர்னின்னு. அவனுக்கு எவ்வளோ கேப் கிடச்சி அதுக்கப்புறம் இப்போ பண்ணியிருக்கான் பாருங்க. இப்போ தான் அவனுக்கு முகத்தில் ஒரு சிரிப்பே வருது, அந்த ஃபேமிலிக்கும் ஒரு முகத்தில் சிரிப்பு. எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிருப்பான், இதெல்லாம் சகஜம். அது சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை எப்படி சமாளிக்கிறதுன்றது முன்னாடியே யோசிச்சு அதுக்கு பிளான் பண்ணி வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். சார் சினிமா மேடைகள் வந்து அரசியல் சினிமா மேடைகள் அரசியல் பேசுறாங்க, நீங்க ஒரு லெஜெண்டரி டைரக்டர், நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பாக்கலையே. இல்ல சார், அதுக்கப்புறம் அது அரசியல் அறிவிட்டு போனா அது கமெண்ட் பண்றாங்க, இவங்க பேச தகுதியே கிடையாது. அண்ணாமலே வந்து பேசியிருக்காரு பாரதியை பத்தி, அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அண்ணாமலை சார் என்ன பேசினாருன்றது எனக்கு தெரியாது, பாரஞ்சித் பேசுனதை நான் பார்த்தேன். பட் அது அவங்களுடைய அபிப்பிராயம் தானே, அப்படியே விட்டு போக வேண்டியதுதான். சினிமா வேற, அரசியல் வேற. ஆனா சினிமாலிருந்து அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஏன் பேசுறாங்க அப்படின்னா, அரசியலும் சினிமாவும் தான் மக்களுக்கு உடனே போய் ரீச் ஆகும். அதனாலதான் இந்த 2 ஃபீல்டு இருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு சம்பாரிச்சிட்டான், இவ்வளவு கோடி வாங்குறான், இவ்வளவு கோடி வாங்குறாங்கன்னு ஒரு வாட்டி ரஜினி சார் நானும் ஐ திங்க் முத்துவா படைப்பான்னு தெரியல, அந்த ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து நான் டயலாக் எழுதிட்டு இருக்கேன், வந்தாரு. வந்து அந்த 9th ஃப்ளோர் ரெசிடென்சி டவர்ஸ் நினைக்கிறேன், அந்த 9th ஃப்ளோர்ல ஜன்னல்ல இப்படி பார்த்துட்டே இருந்தாரு. நீங்க எழுதுங்க அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தாரு. பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சார் பாக்குறீங்க அப்படின்னா, என்ன லட்சக்கணக்கான வீடுகள் தெரியுது, எவ்வளவு பெரிய இடம் இது, நம்ம சிட்டி எப்படி இருக்குதுன்னு சுத்தி பார்த்தாரு. ஏன்னா அந்த 9th ஃப்ளோர்ல சுத்தி எல்லாமே தெரியும். ஆனா இதுல அது வந்து சிவாஜி சார் வீடு, அங்க பக்கத்துல சார் அதே ரோட்ல தான் சார் மனோரமா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இங்க வந்து கிருஷ்ணா சார் வீடு, அவ்வளவுதான் தெரியுது. சினிமாக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த லட்சம் வீடுகள்ல ஒரு 3 பேர் தான் இருக்கும்ல அப்படின்னு, அவ்வளவுதான். அந்த 3 பேருக்கான பப்ளிசிட்டி பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஆனா சம்பாதிக்கிறவங்க இது பண்றவங்க உலகம் பூரா எவ்வளவோ கோடீஸ்வரர்கள் இருக்காங்க. ஆனா நம்ம சினிமாக்காரன் ஏதாவது சம்பாதிச்சுட்டா, சினிமாக்காரன் ஏதாவது பணம் வாங்கிட்டா மட்டும் பேசுவாங்க. அதுனா அதுக்கு ஒரு கவர்ச்சி, அதான் நட்சத்திர அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரசியல்ல இருக்கவங்க பெருசா சம்பாதிச்சாங்க இது பண்றாங்க அப்படின்னா, அது நேர்மையா சம்பாதிச்சாங்களா எப்படி சம்பாதிச்சாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பத்தி பேசும்போது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது, அவ்வளவுதான்.